நண்பர்களே, தமிழ் சினிமாவில் ரயில்களின் பங்கு ஏராளம் ஏராளம். சினிமா கதைகளில் போக்கையே புரட்டி போட்ட ரயில் சீன்களும் உண்டு. அவைகளில் சிலவற்றை இங்கே பார்க்கலாம். தில்லானா மோகனாம்பாள் படத்தின் ரயில் காமெடி இன்றும் நினைவு கூறத்தக்க ரசிக்கத்தக்கது. இடம் இல்லையேம்மா, உட்கார்ந்துருக்க ஆம்பளைங்க எல்லாம் கொஞ்சம் ஒதுங்கிக்கிட்டா என்னமா? என்னமோ இவங்க தான் காசை கொடுத்து ரயிலையே விலைக்கு வாங்கின மாதிரி. அதேங்கப்பா, ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கு. என்னையா சொல்றீங்க? இன்னும் இல்லம்மா, ரயிலு ஆட்டம் ஜாஸ்தியா இருக்குன்னு சொன்னேன். என்ன ஆட்டம் ஆடுது? ஆமா, ஒரே பக்கமா ஆடுது, ஒரே பக்கம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பிரசாதம். ஏம்மா, அவர் கோயில்ல வாசிச்சாரா? ஆமா, மனசு சரியில்லை, கொஞ்ச நாளி வாசிச்சு. அங்க யாரும் தேங்காய் அங்க உடைச்சிருக்க கூடாது. ஏன் இல்ல, நீங்க வாசிச்சுட்டு இருக்கும்போது வேற எந்த சத்தம் கேட்டாலும் உங்களுக்கு தான் கோவம் வந்துருமே. அடிக்கடி கோவம் வந்தாலும் அதுக்கு மதிப்பு இருக்காது. என்ன செய்யறது? விட்டக்குள்ள நுழைஞ்சிட்டேன்னா நான் என்னையே மறந்துடுறேன். அத்தை, அத தப்பா எடுத்துக்காது. அப்படியா? வித்திய நுழைஞ்சிட்டா கண்ணு கால தெரியாம போயிடும். இங்க மட்டும் என்ன வாழுதான்? நேத்து உங்க பொண்ணு கூட தான் கண்ணு கால தலை தெரியாம ஆடிச்சு. ஓர அண்ணதை நீ பாத்தியா? பார்த்தேன், ஒரு ஓரத்துல இருந்து. எதுக்காக ஒளிஞ்சிருந்து பாக்கணும்? முன்னால வர்றதுக்கு தெக்கம் போல இருக்கு. எனக்கு என்ன வைக்கும்? நான் என்ன பொண்ணா? கலைக்கு ஆணு பெண்ணுன்னு பேதம் வேற இருக்கா? வந்தா எங்க நான் தில்லானா வாசிக்க சொல்லிடுவேன்னு பயந்து ஒளிஞ்சிட்டு இருந்திருக்காரு. தில்லானா வாசிக்கிறதுக்கு எனக்கு என்ன பயம்? இங்கே வாசிக்கிறேன், ஆடுறியா? வேண்டாம் வேண்டாம், இங்க வேண்டாம். எங்க திருவாரூர்ல தியாகராஜ பெருமான் சன்னிதியில 4 பேர் முன்னால அந்த நிகழ்ச்சி நடக்கணும். நடக்கட்டும், அப்ப பேசிக்கிறேன். அப்ப நானும் பாத்துக்கிறேன். பாக்கலாமா? பாக்கலாம். என் தம்பி, சரி சரி சரி. ஏன் எனக்கு தூக்கம் வருது? விளக்கு அணைக்கலாமே. என்ன அக்குறமா இருக்குது? தூங்குறதா? பொம்பளைங்க இருக்காங்க வண்டியில, விளக்கு அணைக்கிறதாவது விடிகிற வரைக்கும் விளக்கு எரிஞ்சே ஆகணும். வெளிச்சா எங்களுக்கு தூக்கம் வராது. நீங்க சும்மா தம்பி ரொம்ப பிரமாதப்படுத்துறாங்க. எங்களுக்கு தூக்கம் வருது, நாங்க விளக்கு நிறுத்துறோம். நீ யாரையா கேட்கறதுக்கு? யார் அவன் தலையால தயார் கிடைக்கிறான்? போடா அந்த பக்கம். தலையில அடிச்சு பேசுறாங்களா? இப்ப சத்தம் போடாம வர்றீங்களா? இல்ல தங்களை பிடிச்சி எடுத்து ரயில நிறுத்தவா? உங்களுக்கு பொருத்தமா நடந்துக்க சொல்லி உங்க கோஷ்டிகளுக்கு முன்கூட்டியே சொல்லி கொடுத்திருக்கீங்களா? எதையும் எப்பவும் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதே இல்லை. சமய சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களே நடந்துக்குவாங்க. நீங்க தானே விளக்கு அணைக்க சொல்லி அந்த தவிர்காரருக்கு ஜாட காட்டினீங்க. அத நீ எப்படி கண்டுபிடிச்ச? அழகர் மலையில ஆயிரக்கணக்கான ஜனங்க மத்தியில நீங்க ஒளிஞ்சுகிட்டு இருந்ததே கண்டுபிடிச்சேன். இவ்வளவு பக்கத்திலே உங்களை கண்டுபிடிக்க முடியாது. அப்படின்னா உன் பார்வை பூரா என் பக்கம் தானே? நான் அப்படித்தான் இருக்கேன். ஆனா நீங்க. நானும் உனக்காகத்தான் காலையிலிருந்தே மதுரை ஜங்ஷன்ல காத்துக்கிட்டு இருந்தேன். அப்படியா? மோகனா, என் தலை என்ன தவளை நினைச்சீங்க? கோச்சுக்காதம்மா, கச்சேரி ஞாபகம். ஏன்டா சமயம் தெரியாம என் பிராணனை வாங்குறீங்க? தூங்குங்க. இப்படி வாடி தள்ளி பாரு. என் தம்பி, சரி சரி. தம்பி, நான் பொறுத்து பார்த்தேன். குளிர்னால தாங்கல. நீ இங்க வா, நான் அங்க வா. ஒரே குளிர். இங்க தெரியாம பின்னிட்டு ஓடாதா?
ஆனந்த கோயில் படத்தில் இந்த ரயில் காட்சி படத்தின் திரைக்கதையை புரட்டி போட்ட இந்த ஒன்று. குழந்தை செல்வங்களை எங்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க. அவங்க எதிர்காலத்துக்காக இந்த இரண்டு உலகத்துல ஒளியை தேடி பயணம் தொடங்க. காலமோ இந்த காலமோ ரயில் பயணத்தில் தோன்றாத காதலா? நீ உட்காருமா. சங்கர், சுந்தரம், பாவி ஒண்ணு நான் கவனிக்கவே இல்லடா. எப்ப நீ கல்கட்டால இருந்து வந்த? நேத்து தாண்டா வந்தேன். வந்ததுல இருந்து உன்னை பார்க்கணும் துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தேன். ரயில்ல இப்படி உனக்கு சந்திக்கணும்னு நினைக்கவே இல்ல. ஆமா, வீட்டெல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? சௌக்கியமா இருக்காங்க. அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? ரொம்ப சௌக்கியமா இருக்காங்கடா. அம்மா உன்னை பார்க்கணும் ரொம்ப ஆவலா இருக்காங்க. இப்ப வேறையா வீட்டுக்கு போலாம்? எப்படா, எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நாளைக்கு வரேனே. நாளைக்கு நான் உன்னை எங்கடா தேடுறது? எங்கேயும் வந்து தேட வேண்டாம். நான் தினசரி இதே 5 மணி வண்டியில தான் டவுன்ல இருந்து வீட்டுக்கு போவேன். நாளைக்கு உனக்கா 5 மணிக்கு நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்ல வந்து வெயிட் பண்றேன். தவறாம வந்துடணும். கண்டிப்பா வருவேன். ஓகே. நம்ம ஸ்டேஷன் வந்தாச்சு. போலாமே.